Okay, today we are going to see about church discipline. இன்றைக்கு நாம் சபையின் ஒழுங்கு நடவடிக்கைகளை குறித்து நாம் பார்க்கலாம். On occasion, a Christian will wander away from the fellowship of other believers and find himself ensnared by sin, either through ignorance or willful disobedience. சில நேரங்களில் சபையின் விசுவாசிகள் அவர்கள் தங்களுடைய அறியாமையினாலோ அல்லது தெரிந்த ஒரு கீழ்ப்படியாமையினாலோ தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக பாவத்தில் வீழ்ந்து போவதை நம்மால் பார்க்க முடிகிறது. Then it becomes necessary for the church and particularly its shepherds to actively seek the repentance and restoration of that Christian. அப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் சபையை நடத்தக்கூடிய மெய்ப்பர்கள் அவர்கள் ஈடுபட்டு அந்த காரியங்களிலே அந்த விசுவாசிகளை திரும்பவுமாக தேவனுடைய ஐக்கியத்தில் ஒன்று சேர்க்கும்படியாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயத்திற்குள்ளாக அவசியத்திற்குள்ளாக செல்கிறார்கள். As shepherds of the flock, the elders love the sheep and are also held accountable by God for their spiritual welfare. மெய்ப்பர்கள் சபையினுடைய வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறபடியினால் அவர்கள் சபையினுடைய காரியங்களை தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய சூழ்நிலையிலே காணப்படுவதனால் அவர்கள் சரியாக செயல்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Hebrews chapter 13 verse 17 says that they are accountable to God. லூக்கா 13வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது Hebrews 13:17 மன்னிக்கவும் எபிரேயர் 13வது அதிகாரம் 17 அதனுடைய அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். In Luke chapter 15 verses 3 to 8 in the parables of Jesus Christ we can see that it is a time of joy both in heaven and within the church when a wandering Christian or a sinning Christian truly repents. அதாவது ஒரு விசுவாசி தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி போகும் பொழுது அவர்கள் நடவடிக்கை எடுத்து திரும்பமாக தேவனுக்குள்ளாக வரும் பொழுது அங்கே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியானது உண்டாவதை லூக்கா 15வது அதிகாரம் 3வது வசனத்தினுடைய காரியங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். So one means by which the church seeks to lovingly restore the wandering believers is the process of church discipline. ஆகவே சபையினுடைய மெய்ப்பர்கள் அப்பேற்பட்ட விதத்திலே தேவனுடைய சித்தத்தை விட்டு வழி விலகி செல்லக்கூடிய விசுவாசிகளை அன்போடு கர்சனையோடு அவர்களை ஒழுங்குபடுத்தி தேவனுடைய ஐக்கியத்திற்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம். In Matthew 18, our Lord explains to his disciples how to respond when a fellow believer sins. மத்தேயு 18வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லக்கூடிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் விழுந்து போது எப்படியாக மற்றொரு பிரதிபலிக்கும் என்பதை அங்கே நாம் பார்க்க முடியும். The principles he set forth must guide the body of Christ as she seeks to implement discipline in the church today. Once again. Okay. The principles Lord Jesus Christ set forth in that passage must guide the body of Christ when trying to implement discipline to the church today. இன்றைய நாட்களில் சபைகளிலே அப்பேற்பட்ட விதங்களிலே ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது எப்படியாக அந்த சட்டங்களை அல்லது தேவனுடைய கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 18வது அதிகாரத்திலே விளக்கி கூறுகிறார். The purpose of discipline. Next point, the purpose of discipline. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது ஒழுங்கு நடவடிக்கையினுடைய நோக்கம் என்ன?
The purpose of church discipline is the spiritual restoration of fallen members அதாவது விழுந்து போன அந்த விசுவாசிகள் திரும்பவுமாக தேவனுடைய உறவிலே ஐக்கியப்படுவதற்காக and the consequent strengthening of the church, அதை தொடர்ந்து சபையை சரியாக ஸ்திரப்படுத்துவதற்காகவும் and also to glorify the Lord. அதே போல் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியதாகவும் காணப்பட வேண்டும். When a sinning believer is rebuked, அதாவது ஒரு பாவத்திலே விழுந்து போன ஒரு சகோதரர் அவர் மனம் திரும்பாமல் அவர் உறுதியோடு காணப்படுவாரானால், எதிர்த்து நிற்பாரானால், when a sinning believer is rebuked and he turns from his sin and அதாவது ஒரு விசுவாசி அவர் பாவத்திலே விழுந்து தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் பொழுது, is rebuked means we are rebuking him. When a believer is rebuked, கண்டிக்கப்படும் பொழுது பாவத்திலே விழுந்து கண்டிக்கப்படும் பொழுது, and he returns from his sin and is forgiven, அவர் அந்த பாவத்திலிருந்து திரும்பி அவர் மன்னிப்பை பெறுவாரானால், he is won back to fellowship with the body and with its head Jesus Christ. அவர் திரும்பவுமாக தேவனுடைய சரீரமாகிய சபைக்குள்ளாக அவர் ஐக்கியப்படுவதை நாம் பார்க்கலாம். It is like treating a sickness affected an organ of our body and bringing it to wholeness. அதாவது நம்முடைய சரீரத்துல ஒரு அவயவம் நோயுற்று காணப்படும் பொழுது அதை சரி செய்து திரும்பவுமாக அதனுடைய நல்ல செயல்பாட்டுக்கு திரும்ப கொண்டு வருவதை போலவே இது காணப்படுகிறது. And if one organ is affected and we are not treating it properly, definitely the whole body is going to suffer. அதாவது சரீரத்தின் ஒரு அவயவம் சரியாக அது குணப்படுத்தப்படவில்லை என்றால் அது முழு சரீரத்தையும் அது பாதிக்கக்கூடியதாக காணப்படும். So the goal of church discipline then is not to throw people out of the church. அதாவது ஒரு விசுவாசி பாவம் செய்யும் பொழுது அவரை சபையிலிருந்து அவர் வெளியே அனுப்பிவிடுவதாக நோக்கம் அல்ல. Not to exercise authority and power of the leadership. அதாவது சபையினுடைய அதிகாரத்தையும் அவர்களுடைய அந்த தேவன் கொடுத்ததான தலைமைத்துவத்தையும் பயன்படுத்துவதற்காக அல்லாமல், it is not to show the power and authority in an unbiblical manner, to feed the self-righteous pride of the leaders. அதாவது சபையின் தலைவர்களுடைய சுய நீதியை காண்பிப்பதற்காக அவர்களுடைய அதிகாரத்தை அவர்கள் மேல் செலுத்துவதாக காணப்படக்கூடாது. So the purpose is to restore a sinning believer to holiness and bring him back to a good relationship with the assembly and the Lord. அதாவது அந்த பாவத்திலே விழுந்து போன அந்த விசுவாசியை திரும்பவுமாக தேவனுடைய பரிசுத்தத்திற்குள்ளாக அவர் சரீரமாகிய சபைக்குள்ளாக ஐக்கியப்படுவதற்காகவுமே காணப்பட வேண்டும். In Matthew chapter 18 verse 15, Jesus says, "And if your brother sins, go and reprove him in private. If he listens to you, you have won your brother." Let's turn to Matthew chapter 18. மத்தேயு 18வது அதிகாரம் 15வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். Okay, yeah. The Greek word translated for one means you have won your brother, or what is there in that version? Gained. உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். Yeah. That word originally means to accumulate wealth.
accumulate. Samson, Hello, brother? you got it? No, Hello? I couldn't get your voice clear. Sir. Okay, so that word, Hello? gain a brother or one a brother. That word, the Greek word means to accumulate wealth, to gather wealth or treasure. அதாவது இங்கே ஆதாயப்படுத்தி கொண்டாய் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய கிரேக்க பதமானது என்னவென்றால் உன்னுடைய சொத்துக்களை சேர்த்து கொண்டாய், உன்னுடைய புதல் பொருள்களை சேர்த்து கொண்டாய் என்ற அர்த்தத்தில் அது காணப்படுகிறது. So here it refers to gaining back of something of value that is lost. அதாவது விலையேற பெற்ற ஒரு பொருளை நீ திரும்பவுமாக பெற்றுக்கொண்டாய் என்ற விதத்திலே அந்த வார்த்தையானது பொருள்படுகிறது. So when a brother or sister is lives in sin, a valuable treasure is lost. அதாவது ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ அவர்கள் பாவத்திலே விழுந்து போவார்கள் என்றால் ஒரு வெளியேற பெற்ற ஒரு காரியமானது இழந்து போனதாக நாம் உணர முடியும். And the church should not be content until he or she is restored back to fellowship. அதாவது அந்த சகோதரனோ சகோதரியோ திரும்பவுமாக அந்த சபையினுடைய ஐக்கியத்திற்குள்ளாக வரும் வரை அவர்கள் ஒரு பூரணத்துக்குள்ளாக வர முடியாத பூரண ஒரு சூழ்நிலை வர முடியாதவர்களாக காணப்படுகிறார்கள். So one of the business of the church is to recover the lost person. ஆகவே சபையினுடைய ஒரு முக்கியமான குறிக்கோளாக அந்த இழந்து போன அவர்களை திரும்ப பெறுவதாக காணப்பட வேண்டும். Let's read Galatians chapter 6 verse 1. கலாத்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடைய அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாத So restore such person. ஆகவே அந்த சகோதரனை சீர்பொருந்த பண்ணுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Okay. So that is the purpose of discipline. ஆகவே இந்த ஒழுங்கு நடவடிக்கையினுடைய நோக்கம் இதுவாகவே காணப்படுகிறது. So restoration of a lost person is the purpose. ஆகவே தொலைந்து போன அந்த சகோதரனை திரும்பவுமாக சேர்த்து கொள்வது மட்டுமே அதனுடைய நோக்கமாக காணப்படுகிறது. Now in those verses we can see Matthew chapter 18 verses 15 onwards, we can see the process of discipline. மத்தேயு 18வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளானது எப்படியாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்து அந்த வசனங்களை பார்க்க முடியும். The process of discipline includes 4 steps. அதாவது ஒழுங்கு நடவடிக்கைகள் செயல்படுத்தக்கூடிய முறைகளிலே 4 படிகளானது காணப்படுகிறது. First step is tell him his sin when he is alone. முதலாவதாக அந்த நபர் பாவத்திலே விழுந்து போகும் பொழுது அவர் தனித்திருக்கும் பொழுது அவரிடத்திலே சொல்ல வேண்டும். Then if he is not restored or repenting, take some witnesses and talk to him. ஒருவேளை அந்த சகோதரர் அந்த நபர் அவர் மனம்பாமல் தொடர்ந்து காணப்படுவார் என்றால் சில சாட்சிகளோடு திரும்பமாக அவரிடத்திலே சொல்ல வேண்டும். Step 3, tell the church. மூன்றாவதாக அதை சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும். Step 4, treat him as an outsider if not repent. ஒருவேளை அந்த நபர் அதற்கு கீழ்ப்படியவில்லை என்றால் அவர் சபையை விட்டு அவரை அப்புறப்படுத்த வேண்டும். So step 1. இப்பொழுது முதலாவது படியை நாம் பார்க்கலாம். In verse 15 we can see that அதனுடைய காரியத்தை நாம் மத்தேயு 18:15 நாம் வாசிக்கலாம். உன் சகோதரன் The process of church discipline begins on an individual level.
ஒழுங்கு நடவடிக்கையினுடைய முதல் பகுதியானது அது தனித்த அது காணப்படுகிறது. Here we can see an individual believer. Whoever comes to know that this brother is having a sin problem in his life, that person should go to him privately. அதாவது எந்த ஒரு நபரிடத்திலே பாவமானது காணப்படுகிறது என்று ஒரு நபர் கண்டறிவாரானால் அவர் அந்த நபரிடத்திலே சென்று அந்த காரியத்தை குறித்து தெரிவிக்க வேண்டும். So this confrontation involves clearly exposing his sin so that he is aware of it. அதாவது தனித்திருக்கும் பொழுது அவரை எச்சரிக்கை செய்யும் பொழுது அவர் அந்த பாவத்தினுடைய காரியத்தை குறித்து புரிதலை பெறுவார். So this should be done very carefully. It should be done in a spirit of humility and gentleness. அதாவது இந்த காரியத்தை மனத்தாழ்மையோடு இரக்கத்தோடு மென்மையான நிலைமையிலே அவரிடத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு செயல்படுத்த வேண்டும். And the person who goes to correct the person should be spiritually mature one. ஆகவே அதாவது அந்த சரிபடுத்தக்கூடிய முயற்சியிலே செயல்படக்கூடிய நபர் கட்டாயமாக ஆவிக்குரிய நிலைமையிலே ஒரு முதிர்ச்சியை கொண்டிருக்கிறவராக காணப்பட வேண்டும். Galatians 6:1 says, "Lest thou also be tempted." You should be very careful about talking about a person's sin. ஆகவே கலாத்தியர் 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு மனிதனும் பாவத்திலே வீழ்ந்து போவதற்கு ஏதுவான சூழ்நிலைமைகள் இருப்பதனாலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி எச்சரிக்கிறதை வாசிக்க முடியும். Yeah, I remember once a brother, he was an alcoholic before he came to the Lord, and after some years of his salvation, again he happened to drink. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், அவர் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக மதுபான காரியத்திற்கு அடிமைப்பட்ட நிலைமையிலே அவர் காணப்பட்டார். அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு வேறொரு சூழ்நிலையிலே திரும்பவுமாக அந்த பழக்கத்திற்கு அவர் உள்ளாகி போனார். Then two brothers wanted to restore him, and they visited him, and they visited his house, and they talked about this problem. And finally what happened, this brother took out 2 bottles of beer from the refrigerator and placed it before these brothers, and the three, they started drinking. அதாவது இரண்டு நபர்கள் அவரிடத்துல போய் சொல்லி அதை சரி செய்யும்படியாக அவர்கள் சென்றார்கள். கடைசியாக என்ன நிகழ்ந்தது என்றால், அந்த சென்ற 2 பேரும் ஏற்கனவே வீழ்ந்து இருக்கிற அந்த நபரும் சேர்த்து 3 நபர்களும் சேர்ந்து அந்த மதுபானத்தை அருந்துகிறவர்களாக காணப்பட்டார்கள். So they went to encourage and correct him, but they were also fall to the temptation of sin. அவரை சரி செய்யும்படியாக அவர்கள் கடந்து சென்றார்கள். ஆனால் அந்த சூழ்நிலைமையிலே அவர்களும் கூட பாவத்தினுடைய காரியத்திலே அவர்கள் விழுந்து போய் அவர்களும் அந்த சோதனையிலே அகப்பட்டு கொண்டார். So when we go to correct a person, we must be very careful, and we must be sure that we definitely will talk to that person about his sin with gentle and humble spirit. நாம் அப்படியாக ஒருவரை சரி செய்யும்படியாக ஒருவரிடத்தில் நாம் கடந்து செல்வோம் என்றால் கட்டாயமாக ஆவிக்குரிய நிலைமையிலே நாம் வளர்ந்த நிலைமையோடு, அதே போல் மனத்தாழ்மையோடு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலோடு அவரிடத்திலே கடந்து சென்று அறிவிக்க வேண்டியவர்களாக. And always remember, you are going to call him to repentance, not to just give him a company or console him. You are going to confront him and to call him to repentance. நீங்கள் அப்படியாக கடந்து செல்லும் பொழுது கட்டாயமாக அவரை எச்சரிக்கையை செய்யக்கூடிய நிலைமையிலே நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். எந்த விதத்திலேயும் அவரை ஆறுபடுத்தவோ அவரோடு மற்ற காரியங்களில் இணைந்து செல்லக்கூடிய நிலைமையிலோ நாம் காணப்படக்கூடாது. So if that brother repents, he got convinced about his sin and repents, he is restored to the fellowship. அந்த நிலைமையிலே அந்த சகோதரர் அந்த எச்சரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர் மனம் திரும்புவார் என்றால்
திரும்பமாக தேவனுடைய ஐக்கியத்துக்குள்ளாக அவர் சேர்க்கப்படுகிறார். He is gained. அப்பேற்பட்ட நிலைமையிலே அவரை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். Then if he is not repenting by private confrontation, then step two. அதாவது தனிப்பட்ட நிலைமையிலே விடுக்கின்ற அந்த எச்சரிக்கையை அவர் தவிர்க்கும் பொழுது, மீறும் பொழுது, இரண்டாவது செயல்முறைகளை, இரண்டாவது படி ஆகிய மற்ற காரியத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். Matthew chapter 18 verse 16. மத்தேயு 18வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகளை எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. If the sinning brother refuses to hear or repent, next step in the discipline process is to take 1 or 2 more believers along with you to confront him again. முதலாவதாக தனித்து செல்லும் பொழுது அந்த எச்சரிப்பை, அந்த கடிந்து கொள்ளுதலை அவர் ஏற்காமல் போகும் பொழுது 2-3 சாட்சிகளோடு, நபர்களோடு திரும்பவுமாக அவரிடத்தில் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். Why we have to take 2 or more brothers with us? One or two brothers with us. ஏன் 2-3 சாட்சிகளோடு செல்ல வேண்டும், ஒரு நபரை மட்டும் கூட்டி செல்லக்கூடாது? By the mouth of 2 or 3 witnesses, every fact may be confirmed. ஏனென்றால் 2-3 சாட்சிகளோடு சொல்லக்கூடிய காரியங்கள் மட்டுமே அது உறுதி செய்யப்படக்கூடியதாக காணப்படுகிறது. In other words, the witnesses are present not only to confirm that the sin was committed, அதாவது செய்யப்பட்ட அந்த பாவத்தை உறுதி செய்வதற்காக மட்டும் அப்பேற்பட்ட நிலைமையிலே 2-3 சாட்சிகளை அழைத்து செல்வதல்ல, also to confirm that the sinning brother was properly rebuked and that he has not repented. அதாவது அந்த சொல்லப்பட்ட எச்சரிக்கைக்கு எதிர்த்து நின்றவராக காணப்படுகிறார், அவர் மனம் திரும்புதலை ஏற்காமல் போகிறார் என்பதை உறுதி செய்யப்படும்படியாகவும் அதை செய்ய வேண்டும். Also it is possible that he may repent, so that also may need some witnesses. So if there is 2 or more witnesses, the church can be confirmed that this fellow turned back from his sin, what his attitude, what his response was. All these things can be reported very clearly. அதே வேளையில் அந்த 2-3 சாட்சிகள் ஆனவர்கள் அவர் மனம் திரும்புதலை பெற்றிருக்கிறார் என்பதை உறுதி செய்யப்படும்படியாகவும் அந்த 2-3 சாட்சிகள் தேவைப்படுகிறார்கள். அவர்கள் சபைக்கு சென்று இவர்களுடைய பாவத்திலிருந்து இவர் மனம் திரும்பினார் என்று அறிக்கை செய்யும்படியாகவும் அந்த 2 அல்லது 3 சாட்சிகள் தேவைப்படுகிறார்கள். So the presence of additional witness is as much a protection for the one being approached as it is for the one approaching. So this is a kind of protection for both the parties, for the sinning believer and for those who are going to correct him. அதாவது பாவத்திலே விழுந்து போயிருக்கிற நபரானாலும் சரி, அல்லது அதை சரி செய்யக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய நபரானாலும் சரி, அவர்களுடைய பாதுகாப்பிற்காக இந்த 2 அல்லது 3 சாட்சிகளானவர்கள் தேவைப்படுகிறார்கள். So if there is only one man, according to his attitude, sometimes a incorrect report may come to the church. I went to that brother, I talked with him, he is not listening, he is not repenting, so we can take action like that. So if one person is coming and reporting that can be wrong, that can be incorrect. சில நேரங்களில் ஒரு சகோதரர் மட்டும் அந்த சாட்சியாக அவர் செல்வார் என்றால் ஒரு தவறான ஒரு அறிக்கையை அவர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைமையிலும் அவர் உட்படுத்தப்படலாம். So if witnesses are there, they can also tell that whether this fellow is properly convinced, whether enough warning or enough teaching is given, enough rebuke is given, whether he was clearly convinced about his sin,
etc., etc., we can be very sure about that. அதாவது 2-3 சாட்சிகளோடு செல்லும் பொழுது ஒரு போதுமான தன்மையிலே இவர் எச்சரிப்பையும் கடிந்து கொள்ளுதலையும் பெற்றிருக்கார் என்பதை உறுதி செய்யப்படும்படியாக இந்த சாட்சிகளானவர்கள் அவர்கள் செல்லக்கூடியவர்களாகவும் அவர்கள் அறிக்கை சொல்லக்கூடியவர்களாகவும் காணப்படுகிறார்கள். This step is very important because the further action is going to be taken based on this step. இந்த இரண்டாவது செயல்முறை அல்லது இரண்டாவது படியானது மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ஏனென்றால் இதனுடைய அடிப்படையிலே தான் இருக்கக்கூடிய மற்ற செயல்முறைகளானது அது நடைமுறைப்படுத்தப்படுவதாக காணப்படும். So these 2 or 3 brothers or believers can convince a person more effectively if they are going together, and normally a person may not refuse to listen if 2 or 3 brothers are talking about his problem or her problem. So more than 2 brothers or more than 1 person is enough in the second step. So if in the second step that brother has changed his heart, he is forgiven and restored, and the matter is solved. இரண்டாவது படியில் அந்த பாவம் செய்த அந்த நபர் தனது பாவத்தை குறித்து மனம் வருந்தி அவர் மனம் திரும்புவானார், நிச்சயமாகவே அவர் ஆதாயப்படுத்திக் கொள்ளப்பட்டார் என்பதுதான் அர்த்தம். If he is not repenting, we can go to the third step in Matthew chapter 18 verse 17. If அவர் மனம் திரும்பாவிட்டால் மத்தேயு 18வது அதிகாரத்தில் பார்த்த மூன்றாவது படியை நோக்கி நாம் நகர வேண்டியது அவசியமாகும். Okay, so if he is not repenting, we can go to the third step, which is our Lord prescribed in Matthew chapter 18 verse 17. நாம் அவர் மனம் திரும்பாத பட்சத்திலே நாம் மத்தேயு 18வது அதிகாரம் 17வது வசனத்தில் நாம் காண்கிறது போல மூன்றாவது படிக்கு நாம் கடந்து செல்லலாம். Then the third step is go and report about this sin, about his unrepentant heart to the church. அவர் மனம் திரும்பாத பட்சத்திலே அவருடைய அந்த மனம் திரும்பாத இருதயத்தை குறித்ததான காரியங்களை நாம் சென்று சபைக்கு நாம் அதை குறித்ததான ஒரு விளக்கத்தை நாம் கொடுக்க வேண்டும். It is appropriate to bring the matter to the attention of the elders first, not to the whole church maybe. அது முதலாவதாக சபையினுடைய மூப்பர்களுடைய காதிற்கு முதலாவது அது சென்றடைவது சாலச்சிறந்த காரியமாக இருக்கும். ஒட்டுமொத்த சபைகளுக்கும் சொல்லாமல் முதலாவது மூப்பர்கள், அந்த தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு சொல்லலாம். So the elder in turn he can communicate that subject to the assembly if in due time. அந்த நேரங்களிலே மூப்பர்களானவர்கள் அவர்கள் தீர்மானம் செய்து அவர்கள் சபைக்கு அறிவிப்பார்கள். So why we have to be very careful about the third step of telling the church. நாம் சபைக்கு சொல்ல வேண்டும் என்ற இந்த மூன்றாவது படிநிலை குறித்து நாம் ஏன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்றால், the elders should avoid carrying out the third or fourth stage of church discipline until they are absolutely certain that the erring believer has truly sinned. அதாவது அந்த பாவத்தில் வீழ்ந்து போன நபரானவர் அவர் உண்மையிலேயே அவர் பாவத்தில் வீழ்ந்திருக்கிறாரா என்பதை குறித்ததான ஒரு தெளிவை அந்த மூப்பர்கள், அந்த தலைமைத்துவ பொறுப்பில் இருக்கிறவர்கள் அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டுதான் பின்பதாக அவர்கள் சபைக்கு அறிவிக்க வேண்டும். Or is continuing in sin and that he has refused to repent when appropriately confronted. நாம் சரியான விதத்திலே நாம் அவர்களை கையாளும் பொழுது ஒருவேளை அவர்கள் அதற்கு கீழ்ப்படிவார்களானால், அந்த அவர்களை கண்டிக்கும் பொழுது அதற்கு அவர்கள் கீழ்ப்படிவார்களானால் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். So before telling to the whole assembly, we can do one more thing. The elders can personally talk to this brother and give him a warning that if you are not repenting still, the next step of discipline will be taken.
So he can once again give an opportunity to repent for a particular time. Say for example, he can give the elder can give 2 weeks time. So as a warning, once again he is given a chance to repent. அந்த பாவத்தில் விழுந்து போன நபருக்கு மூப்பர்களானவர்கள் அவர்கள் மீண்டுமாக ஒரு சந்தர்ப்பத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம் மனம் திரும்புவதற்காக. ஒரு 2 வார காலமோ அல்லது குறிப்பிட்ட காலம் அவர்கள் மனம் திரும்பும்படியான ஒரு சமயத்தை அவர்களுக்கு நாம் கொடுப்பது இன்னும் சிறந்த காரியமாக இருக்கும். சபைக்கு ஒட்டுமொத்த சபைக்கு அறிவிப்பதற்கு முன்பதாக. So then if he still refused to repent, the issue can be brought to the attention of the public. The whole assembly can hear what about the sin. So that is the third step. அவர்கள் அந்த சத்தத்திற்கு அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு நடவடிக்கைக்கு அவர்கள் கீழ்ப்படியாத பட்சத்தில் நாம் அதை சபைக்கு தெரிவிக்கலாம். அதுவரை சற்று பொறுமை காக்கலாம். So then the fourth step. 4வது நிலையாக பார்க்கும் பொழுது the fourth and final step in the process of church discipline is excommunication. 4வதும் கடைசி நிலையுமான ஒழுங்குமுறையானது என்னவென்றால் சபையினுடைய ஐக்கியத்திலிருந்து விலக்கி வைப்பது. If a sinning believer refuses to listen even to the church, he is to be excommunicated from the fellowship. சபையினுடைய அவர்கள் மனம் திரும்புவதற்காக கொடுக்கக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அவர் வீணடிப்பாரானால் அதன் பின்பதாக அவர் சபையினுடைய ஐக்கியத்திலிருந்து அவர் புறக்கணிக்கப்பட வேண்டும். This step, the fourth step, should be taken only if there is no other way. He is no way repenting. Even after convincing that he is clearly living in sin, he has given enough chance to repentance. Still, he is making his heart hard. Then the final result is the process of excommunication. அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய போதிய எல்லா நேரங்களும் கொடுக்கப்பட்டதற்கு பின்பதாகவும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு பாவத்திலிருந்து மனம் திரும்பாது இருக்கும் பட்சத்தில் வேறு வழியின்றி அவரை நாம் சபையினுடைய ஐக்கியத்திலிருந்து விலக்கி வைக்கிறோம். அதுதான் கடைசி நிலையாக காணப்படுகிறது. So Jesus said, "Let him to be you as a Gentile and a tax collector." Verse 17. அதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. What does it mean? Two words are used by Jesus Christ, Gentile and tax collector. இங்கே நாம் பார்க்கும் பொழுது அஞ்ஞானி ஆயக்காரன் என்று 2 வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அஞ்ஞானி ஜென்டைல் ஒரு unwise. Gentile. அது புறஜாதி என்ற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புறஜாதியும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Okay. So the term Gentile was primarily used of non-Jews. புறஜாதி என்ற வார்த்தையானது பொதுவாக அது யூதர்கள் அல்லாதவர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. A pagan and had no part in the covenant worship or social life of Jews. அதாவது இஸ்ரவேலுக்கு புறம்பானவர்களும் அவர்களுடைய வழிபாட்டு முறைகள் அவர்களுடைய கலாச்சாரங்கள் இதெல்லாம் இவர்களுக்கு உட்படாததாக இருப்பதை எல்லாம் தான் புறஜாதிகள் என்று சொல்லுகிறோம். Particularly the covenant of God and the worship of Yahweh and none of the Jewish religious ceremonies or something like that is not a part of these things. No connection with God's people. குறிப்பாக சொல்லும் பொழுது கர்த்தரோடு உள்ள உடன்படிக்கை, கர்த்தரோடு உள்ள ஆராதனை முறைகள் இப்படிப்பட்டதான யூத சம்பந்தப்பட்டது அந்த ஒரு காரியங்களுக்கு உட்படாததை தான் புறஜாதி என்று சொல்லுகிறோம். Then the tax collector was an outcast from the Jews by choice, having become a traitor to his own people
he himself, tax collector generally refers to a Jew himself, but he is associating with the Romans and collecting tax from God's people. So the tax collector is considered as a traitor, a cheater. நாம் ஆயக்காரன் என்று சொல்லும் பொழுது அவர்கள் யூதராக இருப்பார்கள், ஆனால் அவர்கள் ரோம அரசாங்கத்திற்கு கீழாக அவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களோடு பிணைக்கப்படுகிறது நிமித்தமாக அவர்களை ஏமாற்றுக்காரர்கள் என்று அவர்கள் எண்ணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். So Jesus' use of these terms does not mean that the church is to treat these people badly. அதாவது இயேசு கிறிஸ்து இந்த ஒரு வார்த்தையை உபயோகிக்கும் பொழுது இவர்களை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே தவறாக அவர்களை கையாள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் சொல்லவில்லை. It simply means that when a professing believer refuses to repent, the church is to treat them as if he were outside of a fellowship, as if he is an outsider. அவர் சொல்ல வரக்கூடிய காரியம் என்னவென்றால், இப்படிப்பட்ட ஒரு கடின இருதயம் உள்ளவர்களும் பாவத்திற்கு அவர்கள் மீண்டும் மீண்டுமாக அதை பாவத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அவர்களை சபைக்கு புறம்பானவர்களாக கருதி அவர்களை நடத்த வேண்டும் என்றுதான் அவர் சொல்ல வருகிறார். They are not to let him associate and participate in the blessings and benefits of the assembly. அவர்கள் சபையினுடைய ஐக்கியத்திலும் சபையினுடைய ஆசீர்வாதத்திலும் அவர்கள் பங்கு கொள்ளக்கூடாது என்பதுதான் அங்கே பொருளாக இருக்கிறது. This commandment of the Lord is put into practice in the Corinthian church by Apostle Paul. 1 Corinthians chapter 5, we can see that when a person lived in sin, it was a serious sin. So Paul asked the church to remove from that man from their middle. நாம் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த போதனைகளை அப்போஸ்தலனாகிய பவுலானவர் அவர் கொரிந்து சபையிலே அவர் இந்த ஒரு வழிமுறைகளை அவர் கையாள்வதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே அங்கு ஒரு மிக பிரதான ஒரு பாவத்தில் உட்பட்ட நபரை எப்படியாக அவர் கையாண்டார் என்பதை நாம் பார்க்க முடியும். Verse 11 says that believers were not to even share a meal with him. நாம் 11வது வசனத்திலே in 18:11 No 1 Corinthians chapter 5 verse 11. நாம் 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவரோடு கூட பந்தி இருக்கவும் கூட கூடாது என்று அங்கு சொல்லப்படுகிறது. So for dining with someone was symbolic of hospitable and cordial fellowship. பந்தி இருப்பது என்று சொல்லும் பொழுது அது எதை குறிப்பது என்றால் அவர்களோடு கூட நாம் சேர்ந்து போவது, உடன்பட்டு போவது, ஐக்கியப்படுவதை தான் அது குறிக்கிறது. So if that person is unrepentant, means he should be totally cut off, separated from the fellowship of the church and to be treated like an outcast, not a brother. அவர்கள் பாவத்தில் தொடர்ந்து இருக்கும் பொழுது அவர்களை புறம்பான மனுஷனாக நடத்த வேண்டும் என்றால் அவர் எப்படியாக ஒரு அவிசுவாசியானவரை நடத்துவோமோ அது போலதான் இவர் நடத்தப்பட வேண்டும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. So as far as the welfare of church is concerned, the purpose of putting the brother out is to protect the purity of the fellowship. இது எதற்காக கொடுக்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது சபையினுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட வழிமுறைகளை தேவன் கொடுக்கிறார். 1 Corinthians 5:6 says that 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்த முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா என்று அவர் கேட்கிறார். Verse 7 also 7வது வசனத்திலே ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக. So remove that old leaven. அங்கே பார்க்கும் பொழுது பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் என்று அவர் சொல்கிறார். Yeah, that's about that sinning person. Otherwise his sin also gradually will corrupt the whole church. அது யாரை குறிக்கிறது என்றால் அந்த பாவம் செய்த நபரை குறிக்கிறது.
அவரை நாம் புறம்பாக்க வேண்டும். அல்லாத பட்சத்தில் ஒட்டுமொத்த சபையையும் அது கெடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். It is to protect the whole church, the purity of the church, and also to warn the assembly of the seriousness of sin. அது சபையை பாதுகாப்பதும் அதே போல சபையினுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்வதும் எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தவான்களை நாம் காத்துக் கொள்வதற்காகவும் முடிவெடுக்க வேண்டும். So when an action is taken against one brother, the whole church will get an example, a warning. ஒரு சகோதரனை இப்படியாக ஒரு ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ளாக்கும் பொழுது நிச்சயமாக அது சபையில் உள்ள மற்ற எல்லோருக்கும் அது மிக பிரதான ஒரு எச்சரிக்கையாக காணப்படுகிறது. 1 Timothy 5:20. 1 கொரிந்தியர் 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள் என்று அங்கு பவுலடிகளார் சொல்கிறார். And also to give a testimony of righteousness to the world outside who is watching the believers, the church. சபையை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தாருக்கு இது ஒரு எச்சரிக்கையாகும், அதே சமயத்துல இது ஒரு எக்ஸாம்பிள் ஆகும், உதாரணமாகவும் இது காண்பிக்கப்படுகிறது. Yeah, when sin happens in the church, the people are eager to know what we are going to do with that man. So when we say he is excommunicated from the church, the world will see the standard of God. ஒருவர் பாவம் செய்யும் பொழுது எல்லோருடைய கண்களும் சபையானது என்ன நடவடிக்கை எடுக்கும் என்பதை தான் அவர் நோக்கி கொண்டிருப்பார்கள். அப்படியாக இருக்கும் பொழுது இந்த ஒரு காரியத்தை ஒரு சரியான ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது எல்லோரும் அவர்கள் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். So when a church has done everything it can to bring the sinning member back to purity of life, but it is unsuccessful, that individual is to be left to his sin and his shame. சபையானது ஒரு நபருக்கு அதிகமான முறை அவர்கள் சமயமெல்லாம் கொடுத்து திரும்பவுமாக அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முற்பட்டும் அவர்கள் மீண்டும் மீண்டுமாக பாவத்திற்குள்ளாகும் பொழுது அவர்களை புறம்பாக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். So if he is truly a Christian, God will not cast him away, but he will work in his heart and bring him to repentance gradually. So once again, brother, if he is really a Christian, really a born again believer, God will not cast him away, but slowly God will work in his heart and bring him to repentance. உண்மையான கிறிஸ்தவனாய் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாகவே அவர்களை தேவன் புறம்பாக்குவதற்கு முன்பதாக அவர்களாகவே தங்களுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். So the commandment not to have fellowship or even social contact with the excommunicated brother or the sinning brother, that should not mean that nobody should go and talk with him. The elders of the church, preferably after some time, occasionally can contact that brother to see that whether this fellow has any change of mind or not. அதாவது அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லும் பொழுது முற்றிலுமாக அவரை நாம் ஒதுக்கி வைத்து விட்டு நாம் செல்லக்கூடாது. மாறாக இடையிடையே அவர்களை சந்தித்து அவர்களிடத்துல நாம் அன்பு பாராட்டக்கூடியதை அல்லது யாராவது ஒருவர் இவரிடத்திலே தொடர்பு வைத்துக் கொண்டு இவரை மீண்டுமாக சரி செய்வதற்காக சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதை குறித்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் சபையானது. But that attempt preferably should be done by the leaders of the church, the elders of the church. இந்த ஒரு செயலை நிச்சயமாக சபையினுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் செய்ய வேண்டும். So that is the process of disciplining personal sin. இதுதான் ஒரு தனிப்பட்ட முறையிலே செய்யப்படுகிற பாவத்தை சரியாக்குவதனுடைய வழிமுறையாக காணப்படும். Then next point we are going to see is 3 forms of discipline. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால்
ஒழுங்கு நடவடிக்கையின் த்ரீ ஃபார்ம்ஸ், மூன்று விதத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். First kind of discipline is formative discipline. Which means, brother? Yeah, formative discipline means discipline through instructions, through teaching. முதலாவது முறையானது என்னவென்று பார்க்கும் பொழுது உபதேசத்தின் மூலமாக அவர்களை ஒழுங்குபடுத்துவது. That means teach the word of God correctly and sufficiently in the church. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் சபையிலே சரியான முறையிலே உபதேசத்தை நாம் உபதேசிப்பது. So this is a kind of preventive method. இது சபையிலே ஒரு முன்னெச்சரிக்கையாக எடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியமாக நாம் இதை கணக்கில் கொள்ள முடியும். So general teachings and preachings about sin and the consequences of sin, warnings about sin, all these things can be done occasionally. எச்சரிக்கைப்படுத்துவதும் சில வேளைகளிலே கண்டிப்பதும் இப்படிப்பட்டதான காரியங்களை சில வேளைகளில் நாம் சபையிலே செய்ய வேண்டியது அவசியம். Then corrective discipline, second form of discipline. இரண்டாவது வகையானது என்னவென்றால் சீர்படுத்தக்கூடிய ஒரு ஒழுங்குமுறை. That is discipline through correction of sin. அது என்னவென்றால் அவர்களுடைய பாவத்தை சீர்படுத்துவது, சரிப்படுத்துவது. It is not necessary to take disciplinary action towards every sin, each and every sin. It depends upon persons and the seriousness of sin and the continuation of sin, or once only he happened to fall in that sin. So depend on many factors. We need to correct before we go to a disciplinary action. ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பதாக நாம் சில காரியங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். எல்லா பாவங்களுக்கும் நாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பாவத்தினுடைய வீரியம், அதனுடைய தாக்கம், அதே போல அந்த நபரையும் நாம் கருத்தில் கொண்டு அவர்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்கிறார்கள் என்று அது மற்றவர்களையும் பாதிக்கக்கூடியதா, இது எல்லாவற்றையும் நாம் கணக்கில் கொண்டுதான் நாம் இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். Sometimes a believer may commit a mistake by ignorance. He doesn't know it was a sin. சில வேளைகளிலே அறியாமையினாலே சிலர் பாவத்தில் விழுந்து போவதை நாம் பார்க்க முடியும். Maybe a new believer. ஒரு புதிய விசுவாசியானவர், Brother, can you hear? It is heavily raining here. Can you hear properly? Yeah, we can hear. Okay. Then the third form of discipline is preemptive. Preemptive discipline means disallowing someone from participating in the fellowship of the church, separating one person. That is a kind of discipline. மூன்றாவது வகையாக நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பந்தியிலிருந்து விலக்கி வைக்கும் அந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கை. 2 Thessalonians chapter 3 verse 14 and 15. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் அதனுடைய 13 and 15. Yeah, 14 and 15. 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 14-15 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லிய இந்த வசனத்திற்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனுடனே களவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள். This is not excommunication. This is maybe disallowing him from participating in some of the fellowship meetings from the Lord's table and all. இது சபையை விட்டு
வெளியேற்றக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை குறித்ததான காரியம் கிடையாது, அந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குறித்ததான காரியம் கிடையாது. மாறாக ஐக்கியத்திலும் கர்த்தருடைய பந்தியிலும் இருந்து வெளியேற்றுவது, அதிலிருந்து மாத்திரம் இவர்களை சற்று விலகி இருக்க செய்வது. But Titus 3:10 talks about excommunication. Titus 3:10. தீத்து 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு என்ற இந்த வார்த்தையானது சபையை விட்டு வெளியேற்றக்கூடிய காரியத்தை சொல்லுகிறது. So it's about a person trying to make divisions in the church. இப்படிப்பட்ட நபர்கள் அவர்கள் சபையிலே பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். So these are the 3 forms of discipline. இதுதான் ஒழுங்கு நடவடிக்கையினுடைய 3 வகைகளாக நாம் பார்க்க முடியும். Discipline through instruction, உபதேசத்தின் மூலமாக அவர்களை ஒழுங்குபடுத்துவது, discipline through correction, அவர்களை சீர் செய்வதன் மூலமாக அவர்களை ஒழுங்குபடுத்துவது, discipline through dissociation or disassociation. ஐக்கியத்திலிருந்து அப்பப்பந்திய ஐக்கியத்திலிருந்து ஒதுக்கி வைப்பதன் மூலமாக இவர்களை ஒழுங்குபடுத்துவது. Okay. Then 5 reasons the church should practice discipline. சபையானது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான 5 காரணங்கள். The first reason the church discipline is biblical. Bible very clearly teaches that. முதலாவது காரணமானது என்னவென்றால், இந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கையானது அது வேதபூர்வமானது. The Lord taught it very clearly in Matthew chapter 18, and the apostles practiced this in the churches. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் தம்முடைய வாய்மொழியாக அவர் உபதேசித்த உபதேசமாக இது காணப்படுகிறது. இதை அப்போஸ்தலர்கள் அவர்கள் கை கொண்டதாகவும் நாம் பார்க்க முடியும். And it is 100% biblical to take disciplinary actions or discipline a believer is 100% biblical. ஒரு விசுவாசியை ஒரு விசுவாசியின் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது என்பது அது 100% வேதபூர்வமான ஒரு செயலாக நாம் பார்க்க முடியும். Second reason, the church discipline promotes the spiritual health of the church. இரண்டாவது காரணமாக நாம் பார்ப்பது என்னவென்றால், ஒழுங்கு நடவடிக்கையானது ஒரு விசுவாசியினுடைய It promotes the spiritual health of the church. அது சபையில் உள்ள விசுவாசிகளினுடைய ஆவிக்குரிய ஒரு வளத்தை அது உறுதிப்படுத்துவதாக பார்க்க முடியும். If we allow sin, if we allow unrepented sin in the church, definitely the standard of the church will go down. மனம் திரும்பாத பாவத்தை சபையானது கண்டுகொள்ளாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த சபையினுடைய வளர்ச்சியானது குன்றிக்கொண்டே போகக்கூடியதாக காணப்படும். The church will not function, church cannot function effectively in the world. It will lose its witness. சபையானது தன்னுடைய சாட்சியத்தை அது காத்து கொள்ளாமல் அதனுடைய பொறுப்பிலிருந்து அவர்கள் குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும். Okay, the third reason, மூன்றாவது காரணம், the church discipline will enshrine the church witness before the nation. It will cause the church shine before the people, before the public. இந்த ஒழுங்கு நடவடிக்கையை எடுக்கும் பொழுது சபையானது மற்ற மக்களுக்கு முன்பதாக அது இன்னும் அதிகமாக பிரகாசிக்கக்கூடியதாக நாம் பார்க்க முடியும். Otherwise, the church will be dimmed in its glory in the world. அல்லாத பட்சத்தில் உலகத்திலே அந்த சபையானது அது இருளடைந்ததாக பார்க்க முடியும். Fourth reason, the church discipline warns a sinner of an even greater judgment to come from God if he is unrepentant. மனம் திரும்பாத பாவத்தை குறித்து சபையானது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது அது அந்த விசுவாசியை இன்னும் அதிகமாக எச்சரிக்கிறது. எதிலிருந்து என்றால், இன்னும் வரக்கூடிய தேவனுடைய அந்த ஒரு நியாய தீர்ப்பிலிருந்து
நியாய தீர்ப்பானது இன்னும் அதிகமாக காணப்படும் என்பதை இவர்கள் எச்சரிக்கிறார்கள். So definitely, if a believer lives in sin, judgment of God will come to his life. That is very clearly said in 1 Corinthians chapter 11 in relationship with the Lord's Supper. நாம் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்திலே கர்த்தருடைய பந்தியை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. அதை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக பாவத்திலிருந்து மனம் திரும்பாத பட்சத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பானது கொட்டப்படும் என்று நாம் பார்க்கிறோம். It can be infirmities or weaknesses, it can be sickness, it can be death even. அது சில வேளைகளிலே சில பலவீனங்களை கொண்டு வரலாம், இன்னும் சில வேளைகளிலே பார்க்கும் பொழுது அது மரணத்தையும் கொண்டு வருவது என்று நாம் பார்க்கிறோம். Fifth reason, ஐந்தாவது காரணம், the church discipline protects or we can say that uphold the name and reputation of Jesus Christ on the earth. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை இன்னும் அதிகமாக உயர்த்தி பிடிப்பதாக நாம் பார்க்க முடியும். When a believer sins, he will bring shame to Jesus Christ. ஒரு விசுவாசியானவர் பாவத்திற்குள்ளாக செயல்படும் பொழுது நிச்சயமாக தேவனுடைய நாமத்திற்கு ஒரு இழுக்கை கொண்டு வருகிறார்கள். Next point, 4 ways the church discipline demonstrates love. இந்த ஒழுங்கு நடவடிக்கையின் மூலமாக சபையானது 4 விதத்திலே நேசிப்பதை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். So, church demonstrates its love towards believers through disciplinary action. சபையானது விசுவாசிகளை நேசிக்கிறது என்றால் அது இந்த ஒழுங்கு நடவடிக்கையின் மூலமாக தான் அதை வெளிக்காண்பிக்க முடியும். Why should we take disciplinary action? Because we love that brother or sister. ஏன் நாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம்? அந்த சகோதரனோ சகோதரியோ நாம் நேசிப்பதினாலதான் நாம் அவர்கள் மேல் நாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம். The ultimate purpose of disciplinary action is not to punish a person, but to correct a person, to bring back to the fellowship of God, help him to grow spiritually. நாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதனுடைய நோக்கம் என்ன? நாம் அவர்களை தண்டிப்பதோ அவர்களை நாம் இன்னும் அதிகமாக கடிந்து கொள்வதோ நோக்கம் கிடையாது. மாறாக அவர்களை மீண்டுமாக ஐக்கியத்திலே சேர்த்துக் கொள்ள வேண்டும், மீண்டுமாக அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கமாக காணப்படுகிறது. Second factor, second way in which the church shows love, the church discipline shows love for the church, that the weaker sheep might be protected. Weaker sheep inside the church, the other believers may be protected. சபையானது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது சபையானது நேசிக்கிறது என்பதை எப்படியாக வெளிப்படுத்துகிறார்கள் என்றால், சபையில் உள்ள பலவீனமான அந்த ஆத்துமாக்களை அவர்கள் பாதுகாக்கிறார்கள். When a person sin publicly and if his sin is evident in the public and no disciplinary action is taken by the church, definitely the weaker believer also will tempt to commit sin. This is not a big problem, I can also commit some sin. So it will affect the weak brothers also. ஒரு நபர் அவர் வெளிப்படையாக பாவத்தை செய்வதை மற்ற எல்லோரும் பார்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையிலே ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் பொழுது மற்ற எல்லோருக்கும் அவர்கள் ஒரு சோதனைக்குள்ளாக்கப்படுவார்கள். நாமும் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யலாம் என்ற ஒரு சோதனைக்குள்ளாக அவர்கள் ஆக்கப்படுவார்கள். Then the church discipline, the third factor, the third way, the church discipline shows love for the world, that it may see the transforming power of Jesus Christ. A sinner is changed, transformed. அதாவது மூன்றாவது வகையை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு பாவியானவர் மனம் திரும்புகிறார் என்பதை உலகத்திற்கு நாம் வெளியே காண்பிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது. The love towards the individual, love towards the church or the weaker brothers, love towards the watching world around,
நாம் தனிப்பட்ட நபரை நாம் நேசிக்கிறோம் என்பதை காண்பிக்கிறோம். அதே போல பலவீனமான விசுவாசிகளை நாம் நேசிக்கிறோம் என்பதை காண்பிக்கிறோம். நாலாவதாக நாம் ஒரு பாவியானவர் மனம் திரும்புகிறார், அவர் மறுரூபமாக்கப்படுகிறார் என்பதையும் நாம் வெளிக்காண்பிக்கிறோம். Then finally, the church discipline shows love for Christ. That means we want to uphold the name of Jesus Christ. We want to glorify Lord. நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது சபையானது தேவனை நேசிக்கிறது, தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறது என்று தேவனை நேசிப்பதை வெளிக்காண்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த ஒழுங்கு நடவடிக்கை காணப்படுகிறது. When the disciplinary action is rightly instituted, we obeys the Lord. இந்த ஒழுங்கு நடவடிக்கையானது சரியான விதத்தில் கையாளப்படும் பொழுது நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படுகிறோம் என்று நாம் பொருள் கொள்ள முடியும். So these are the 4 ways the church discipline demonstrates love. இந்த 4 வழிகளில தான் ஒரு சபையானது அன்புள்ளதா இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். Another point, 4 foundational assumptions of church discipline. We assume 4 things when we take disciplinary action. அடுத்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது 4 foundational assumptions for church discipline. சபையானது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது 4 விதமான assumptions, அனுமானம் 4 விதமான அனுமானத்தை வெளிக்காண எண்ணிக்கொண்டிருக்கிறது. The first assumption is we expect transformation in the life of a believer. இந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே ஒரு மறுரூபமானது காணப்படும் என்ற ஒரு அனுமானமானது நமக்கு இருக்கிறது. Discipline is the right response to a lack of visible fruit or even the presence of a bad fruit. நாம் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுதுதான் அந்த ஒரு கனிகளானது பயனற்ற கனிகளாக காணப்படுகிறதா என்பதை நாம் பார்க்க முடியும். So we expect transformation in the life of people. If transformation is not there, disciplinary action is one of the methods to bring transformation in the life of people. ஒழுங்கு நடவடிக்கையின் மூலமாக தான் சபையில் உள்ள அந்த விசுவாசியினுடைய வாழ்விலே ஒரு மறுரூபத்தை நாம் எதிர்பார்க்க முடியும். Second assumption is the work of representation. The work of representation. I will explain. We are to represent Jesus Christ on this earth. அதாவது இரண்டாவது அனுமானமானது என்னவென்றால் நாம் வெளிப்படுத்துவது, நாம் தேவனை வெளிப்படுத்துவது என்ற அனுமானம். So when a believer fails to represent Christ in this world, we have to devise disciplinary steps. ஒரு விசுவாசியானவர் அவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே வெளிப்படுத்தாத பட்சத்திலே நாம் அவர்கள் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். Always remember, the disciplinary action may not be excommunication. It can be instruction, it can be correction. நாம் ஒழுங்கு நடவடிக்கை என்று சொல்லும் பொழுது எப்பொழுதும் நாம் அவர்களை சபையிலிருந்து ஒதுக்கி வைப்பது என்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் மாத்திரம் பார்க்க வேண்டாம். மாறாக அவர்கள் சீர்படுத்தப்படுவதும் அவர்கள் வேத சத்தியங்களின் மூலமாக உபதேசிக்கப்படுவதையும் குறிக்க முடியும். So we are helping a person to represent Christ better in this world. நாம் ஒரு நபரானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே வெளிப்படுத்துவதற்கு நாம் உதவி செய்யக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். The third assumption is local church authority of the local church.
மூன்றாவது அனுமானமானது என்னவென்றால் ஸ்தல சபையினுடைய அதிகாரம். So definitely the word of God teaches the local church has authority over a believer. நிச்சயமாக நாம் சொல்ல முடியும், கர்த்தருடைய வேதமானது ஸ்தல சபைக்கு அங்க இருக்கக்கூடிய விசுவாசியின் மேல் சில அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது என்று. And that power is exercised, that authority is exercised through disciplinary action. அந்த ஒரு அதிகாரமானது இந்த ஒழுங்கு நடவடிக்கையின் மூலமாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. So Jesus gave the local church the authority to officially affirm and oversee citizens of his kingdom. Once again, brother. So Jesus Christ gave the local church the authority to affirm and oversee the citizens of his kingdom. We are part of God's kingdom, and Jesus has given the authority to oversee and to affirm the authority of the local over his people. தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்கள் யார் என்பதை உறுதிப்படுத்துவதும் அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துவதும் இப்படிப்பட்ட காரியங்களை இந்த ஒழுங்கு நடவடிக்கையின் மூலமாக நாம் பார்க்க முடியும். As a body of Christ, the local church can discipline a believer and to declare to the world also that this person is not a Christian, not a practicing Christian. கிறிஸ்துவினுடைய சரீரமாய் இருக்கக்கூடிய சபையானது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதன் மூலமாக இந்த ஒரு பாவம் செய்த நபரானவர் அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்ல, அவர் நடைமுறை கிறிஸ்தவராக அவர் வாழவில்லை என்பதை நாம் உலகத்திற்கு பறைசாற்றுகிறோம். So that is the final step of excommunication. If that person is not repenting in the previous 3 steps, we cannot be sure that this fellow is really a Christian or not. So we are declaring we are not sure. The church is not sure about this person's position in Christ. So we are consider him as an outsider. முதல் 3 முறையிலே அவர்கள் கீழ்ப்படியாத பட்சத்தில், அவர்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த 4வது ஒரு வழியை நாம் கையாளுகிறோம். அதனாலே சபையை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். அதாவது இந்த நபரானவர் இவர் நிச்சயமாகவே கிறிஸ்தவர் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது என்பதனால்தான் இதை நாம் இப்படியாக வெளியாக காண்பிக்கிறோம். If he is a really a born again person, we cannot cut away the citizenship of heaven, but he is removed from the fellowship of the church. அவர் நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டிருப்பாரானால் அவரை நாம் பரலோக வாசியாக இருப்பதை நாம் ஒருபோதும் நாம் புறக்கணித்து விட முடியாது. மாறாக அந்த ஐக்கியத்திலிருந்து மாத்திரமே அவரை நாம் புறக்கணித்து வைக்க முடியும். Okay. So the fourth assumption is that the church member is subjected to the authority of the church. The member has to be submissive to the church. அதாவது அந்த சபையினுடைய அங்கத்தினராக இருக்கக்கூடிய அவர் சபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறார் என்பதை நாம் அது வெளி காண்பிக்கிறோம். So otherwise we cannot take any disciplinary action. How can we take a disciplinary action if a person is not supposed to be submissive to the church? சபைக்கு ஒருவர் கீழ்ப்பட்டு இல்லாத பட்சத்தில் அவரை நாம் எப்படியாக சபையின் அங்கத்தினராக கருத முடியும்? So when the procedure of disciplinary action is going on, a believer, if he say that I'm leaving this church, I am no more associating with this church, I don't want this membership and all, I am going away. If he say like that, we cannot correct him, we cannot take disciplinary action on that believer because he is not submissive to the authority of the local church. ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒருவேளை அவர் நான் இந்த சபையை விட்டு வெளியேறுகிறேன், நீங்கள் செய்வது எனக்கு பிரியமல்ல என்று அவர் ஒருவேளை சொல்லுவாரானால் நிச்சயமாக நாம் சொல்ல முடியும் அவர் அந்த சபையினுடைய அதிகாரத்திற்கு அவர் கீழ்ப்பட்டு இல்லாது இருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியும். So therefore the submission as a member is
is essential to take a corrective measure upon a believer. Without that, we cannot. Without assuming that submission, we cannot take any action. ஒரு கீழ்ப்படிதலை நாம் பார்க்காமல் நிச்சயமாக அவரை நாம் அங்கத்தினராக கருத்தில் கொள்ள முடியாது. Okay, so this is about the discipline of the church discipline. If you have any questions, we can discuss. சபையினுடைய ஒழுங்கு நடவடிக்கைகளை குறித்து நாம் இதுவரை பார்த்து கொண்டிருந்தோம். சந்தேகங்கள் இருந்தால் இப்பொழுது கேட்கலாம். I have a small doubt, brother. So what kind of sins we can take the discipline action against believers, brother? Any unrepented sin. If that sin is not taken seriously by a believer, even after we are trying to convince him, even after we are trying to correct him very patiently, that fellow is still. See, for example, is a pattern of telling lies continuously. Is it a small thing? No. But the disciplinary action may vary according to the seriousness of the sin. அண்ணனுடைய சந்தேகம் என்னவென்றால், எந்த பாவங்களை எல்லாம் நாம் இந்த ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ளாக உட்படுத்த முடியும், அதாவது எது எல்லாம் சீரியஸான பாவங்கள், எது சீரியஸ் இல்லாத பாவம் அப்படிங்கிறத கேள்வி. அப்ப சகோதரர் கொடுத்த பதில் என்னவென்றால், எல்லாமே சீரியஸான பாவங்கள் தான். உதாரணத்திற்கு இப்ப ஒரு பொய் சொல்வது அது தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருப்பாரானால் அது நிச்சயமாக அது ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பாவமாக இருக்கும். அதை நாம் எடுத்து சொல்லும் பட்சத்தில் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அதை விட்டு மனம் மாறி வர வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் அது நாம் சரியான ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். If a wife is not submissive to the husband, is it a sin? Yes, it is a sin. We have to confront that sister. மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது அது பாவமா? நிச்சயமாக பாவம்தான். அப்படியாக இருக்கும் பட்சத்தில் அதை சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும். If a person is not taking care of his family, that should be corrected. If a child, if a son or daughter is not obedient to the parents, that should be corrected. ஒருவர் சபை குடும்பத்தை சரியாக நடத்தாமல் இருந்தால் அது பாவமா? நிச்சயமாக பாவம்தான். அதையும் சரிபடுத்த வேண்டும். ஒருவருடைய பிள்ளைகள் அவர்கள் சரியாக பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாக காணப்படுகிறார்கள் என்றால் அதையும் நாம் ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ளாக எடுக்க வேண்டும். If a believer has no time to spiritual things, he is always after making money, it is called covetousness. It is a sin. We have to correct him. ஒரு விசுவாசி அவர் எப்பொழுதும் பணம் சம்பாதிப்பதை குறித்தே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார், ஆவிக்குரிய விஷயங்களை குறித்து கணக்கில் கொள்ளாமல் அவர் இருப்பாரானால் அது பாவமா என்றால் நிச்சயமாக பாவம்தான். அதை தான் நாம் பார்க்கிறோம். இச்சை என்கிற பாவத்திற்குள்ளாக அது கொண்டு வரப்படுகிறது. அதையும் நிச்சயமாக நாம் சரி செய்ய வேண்டும். If a believer is having a habit of watching pornography, you have to definitely correct him. ஆபாச இலக்கிய சாதனம். யாராவது ஒருவர் ஆபாசமான சில படங்கள், ஆபாச இலக்கிய சாதனங்களை பார்த்து கொண்டிருப்பார்களானால் அதையும் நிச்சயமாக சரிபடுத்த வேண்டும். If a believer has any illegal affairs, whether before marriage or after marriage, that should be definitely corrected. ஒருவர் திருமணத்திற்கு முன்பதோ அல்லது திருமணத்திற்கு பின்பதாகவோ ஒரு சட்டத்திற்கு புறம்பான ஒரு தொடர்பு வைத்திருப்பாரானால் அதையும் நிச்சயமாக சரிபடுத்த வேண்டும். If a brother is not reading the Bible regularly, that should be corrected. யாராவது ஒரு சகோதரர் வேதத்தை அவர் தொடர்ச்சியாக வாசிக்காமல் இருப்பாரானால் அதையும் சீர்படுத்த வேண்டும். If a person is not willing to forgive someone, if there is no love, there is no forgiveness, that also should be corrected. So correction is needed in many areas.
ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனை மன்னிக்காமல் இருப்பாரானால் அதையும் நாம் சீர்படுத்த வேண்டும், சரிபடுத்த வேண்டும். ஆகவே சீர்படுத்துதல் என்பது அநேக காரியங்கள் நமக்குள்ளாக அப்படி சீர்படுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கும். So we have to do the disciplinary process by formative discipline, then by corrective discipline. That is the general common form which we have to do very occasionally. நாம் அடிக்கடி நாம் செய்ய வேண்டிய ஒழுங்குமுறையாக நாம் பார்க்கும் பொழுது உபதேசத்தின் மூலமாகவும் சீர்படுத்துவதன் மூலமாகவும், அதாவது தனிப்பட்ட முறையிலே அவர்களிடத்துல நாம் சொல்லி சரிபடுத்துவது, இப்படிப்பட்ட ஒழுங்குமுறைகளானது அடிக்கடி நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். Okay, if no other questions, we can try and we can conclude.